ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு ஸ்நாக் ஐட்டம் செஞ்சுருக்கோம். இந்த ஸ்நாக் ஐட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அண்ட் குயிக்காக செஞ்சிட முடியும். வாங்க இந்த ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். இந்த ரிப்பன் பக்கோடா செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம இட்லி அரிசி 2 கிளாஸ் ஊற வச்சுக்கணும். அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் 4-5 பல்லு பூண்டு, 2 ஸ்பூன் ஜீரகம், 6 வரமிளகாய், கொஞ்சமாக நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி, இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அரைக்கும் பொழுது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரணும். பருப்புன்னு அரைக்கக்கூடாது, நல்லா நைஸாகவே அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்ததாக 2 கிளாஸ் இட்லி அரிசி ஊற வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு 1 கிளாஸ் பொட்டுக்கடலை வேணும். அந்த பொட்டுக்கடலையை நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக நம்ம நல்லா ஊற வச்சுருக்கிற இட்லி அரிசியை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். தண்ணி அளவாக ஊற்றி அரைக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் அளவாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இப்போ இந்த மாவு கூட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பெருங்காயம், 2 ஸ்பூன் எள்ளு ஃப்ளேவர் நல்லா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா 3 ஸ்பூன் வரைக்கும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெண்ணெய் ஆட் பண்ணும்பொழுது நம்மளுடைய ரிப்பன் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் வரைக்கும் நம்ம வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிற இந்த பூண்டு வரமிளகாயும் இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம பூண்டு வரமிளகாய் மட்டும் போட்டு அரைச்சோன்னா கொஞ்சம் நமக்கு திப்பியாக வரும். அதனால தான் நம்ம அரிசியும் கூட போட்டு அரைச்சிருக்கோம். பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரிசி எவ்வளோ நைஸாக இருக்குது அப்படின்னு இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிருக்கணும். தண்ணி அளவாக விட்டு அரைச்சிக்கணும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாவு பிழியற கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரணும். இப்போ பாருங்கள், நம்ம இது எல்லாமே நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம அச்சில் போட்டு பிழியும் பொழுது கரெக்டான ஒரு பதத்தில் இருக்கணும். இதுதான் அந்த பதம். இந்த மாதிரி இருக்கிற மாதிரி மாவு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ அதை நம்ம அச்சில் போட்டுட்டு பிழிய ஆரம்பிச்சிடலாம். சைடில் நம்ம எண்ணெய் நல்லா சுட வச்சுக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ரிப்பன் பக்கோடாவாக எண்ணெயில் போட்டு புழிஞ்சு எடுத்துடலாம். பொறுமையாக நம்ம சுட்டு எடுக்கணும். இந்த பொரியும் பொழுது கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி போடணும். பொரிஞ்சிருச்சா அப்படின்னு தெரியறதுக்கு நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம லைட்டாக டச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஒரு சத்தம் கேட்கும். அப்போது நமக்கு இந்த ரிப்பன் பக்கோடா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, சிம்பிளான குயிக்காக செய்யக்கூடிய இந்த தீபாவளி பலகாரம் ரிப்பன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயாச்சு. எல்லாருமே இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான சிம்பிளான ரெசிபிஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.